Hi, hello and welcome. This is A. Charulata from Changalpat, St. Paul's. இன்னைக்கு கிளாஸ் 12 அக்கௌண்டன்சியில் யூனிட் 9 ரேஷியோ அனாலிசிஸில் டேர்ன் ஓவர் ரேஷியோஸ் போயிட்டுருக்கு. அதில் எக்ஸைஸ் சம் நம்பர் 11 அண்ட் 12 பார்க்க போகிறோம். எக்ஸைஸ் சம் நம்பர் 11 இஸ் ரிலேட்டட் டு ஃபிக்ஸட் அசட் டேர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் எக்ஸைஸ் சம் நம்பர் 12 வந்து ஆன் த ஹோல் த டேர்ன் ஓவர் ரேஷியோஸ் நாலுமே இந்த மாடியூலில் பார்க்க போகிறோம். This is a sum given in our textbook regarding the turnover ratio. Especially in the sum வந்து based on fixed asset turnover ratio. Okay, from the following information of Geeta Limited, calculate the fixed asset turnover ratio. Revenue from operations during the year 55 lakhs and fixed assets at the end of the year 5 lakhs. அதாவது at the end of the year மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நம்மளோட ஃபார்முலா என்ன, opening fixed asset plus closing fixed asset divided by 2 gives you the average fixed assets. பட் இங்கே வந்து நமக்கு க்ளோசிங் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்படியே எடுத்துக்க போகிறோம். அப்புறம் ரெவன்யூ ஃப்ரம் த ஆப்ரேஷன்ஸ் நியூமரேட்டரில் போடுவோம். ஸோ 55 lakhs divided by 5 lakhs will give you the fixed asset turnover ratio. ஸோ திஸ் இஸ் எக்ஸைஸ் சம் நம்பர் 11க்கான சொல்யூஷன். ஃபிக்ஸட் அசட் டேர்ன் ஓவர் ரேஷியோக்கான ஃபார்முலா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசட்ஸ். As I said earlier, revenue from operation is given in the question 55 lakhs divided by average fixed asset na opening plus closing, but நமக்கு வந்து ending மட்டும் கொடுத்துருக்கான். ஸோ அதையே நம்ம எடுத்துக்கிறோம் ஆவரேஜாக. ஸோ 55 lakhs divided by 5 lakhs will give you 11. நம்ம எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், டேர்ன் ஓவர் ரேஷியோ should always be shown in the times. Okay, 5 zeros 5 zeros 5 11s are so 11 times. Okay, now we will move on to exercise sum number 12. So this is exercise sum number 12 given in our textbook. Calculate inventory turnover ratio, trade receivables turnover ratio, trade payables turnover ratio and fixed asset turnover ratio from the following information obtained from Aruna Limited. So in the inventory, trade receivables, trade payables and fixed asset இது எல்லாமே comes under the turnover ratio. All the turnover ratio ஒரே சம்மில் நமக்கு கேட்டிருக்கான். ப்ரீவியஸாக நமக்கு தனித்தனியாக கேட்டிருந்தாங்க. In this we are going to do all the turnover ratios. ஓகே, இப்போ கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸை பாருங்கள். இன்வென்ட்ரி ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஸ் ஆன் 31st March 2018ங்கிறது ஓப்பனிங் பேலன்ஸ், ஆஸ் ஆன் 31st March 2019ங்கிறது க்ளோசிங். ட்ரேட் ரிசீவபிள்ஸு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் பேயபிள்ஸும் ஓப்பனிங்ஸ் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் அசட்டும் ஓப்பனிங்ஸ் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை தவிர்த்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ரெவன்யூ ஃப்ரம் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த இயர் 35 lakhs, பர்ச்சேஸ் ஃபார் த இயர் 21 lakhs, காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16 lakhs. இது இம்பார்ட்டண்ட். அஸ்யூம் தட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் ஆர் ஃபார் கிரெடிட். ஸோ திஸ் வி ஹாவ் டு டேக் இன்டு த கன்சிடரேஷன். அதாவது சேல்ஸும் பர்ச்சேஸும் ஆர் பேஸ்ட் ஆன் கிரெடிட் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கான். ஓகேவா, ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ, அதுக்கான ஃபார்முலா என்ன? ஸோ இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ஆர் ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோக்கான ஃபார்முலா என்ன? காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஓகே, இப்போ நமக்கு கொஷனில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் த இயர் 35 lakhs கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஆவரேஜ் இன்வென்ட்ரிக்கு வந்து இன்வென்ட்ரியோட ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3,60,000 ப்ளஸ் 4,40,000 டிவைடட் பை 2 we will get the average inventory. ஸோ இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ நமக்கு முடிஞ்சிடும். ஹோப் யூ ஆர் கிளியர் இல்லையா? ஆவரேஜ் இன்வென்ட்ரிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி டிவைடட் பை 2. ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் given in the question 16 lakhs. Average inventory, opening inventory plus closing inventory divided by 2. 3,60,000 plus 4,40,000 divided by 2. 3,60,000 plus 4,40,000 gives you 8 lakhs. 8 lakhs divided by 2 will give you 4 lakh. So average inventory is 4 lakh. Revenue from operation, cost of revenue from operation 16 lakhs. So inventory turnover ratio la அதை நம்ம substitute பண்ணுறோம். Cost of revenue from operation 16 lakhs. Average inventory கண்டுபிடிச்சது 4 lakhs. When we simplify it, we get 4 times. Turnover ratio எப்போவுமே நம்ம டைம்ஸில் தான் காமிக்கணும். ஓகே, ஸோ 4 times. Next we have to move on to trade receivables turnover ratio. Trade receivable turnover ratioக்கான ஃபார்முலா credit revenue from operation divided by
ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். இது எப்படி நமக்கு ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஓவர் அவுட் ஆஃப் சேல்ஸ். அப்போது கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். இப்போது இந்த கிரெடிட் எல்லாமே நம்ம அந்த நோட் நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ஆர் மேட் ஃபார் கிரெடிட் அப்படிங்கிறதுனால அந்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை தான் நம்ம எடுத்துக்கிறோம். பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொஷினில் கொடுத்துருக்கான் 35 lakhs. நவ் வி ஹவ் டு மூவ் ஆன் டு ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா? ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிவைடட் பை 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஓப்பனிங் 7,40,000 plus closing 6,60,000 will give you 14 lakhs. 14 lakhs divided by 2 will give you 7 lakhs. So 7,40,000 plus 6,60,000 divided by 2, 14 lakhs divided by 2 will give you 7 lakhs. இப்போ நமக்கு வந்து credit revenue from operation 35 lakhs divided by average trade receivables 7 lakhs. We are going to substitute it. 35 lakhs divided by 7 lakh. இதை நம்ம simplify பண்ணோன்னா we get 5. So 5 times. Trade receivable turnover ratio க்கான answer 5 times. Now we should move on to trade payables turnover ratio. So trade payable turnover ratio க்கான formula net credit purchase divided by average trade payables. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து நமக்கு credit purchase கொடுத்துருக்கான் பாருங்க. Additional informationல purchase for the year 21 lakhs. இது வந்து we have to assume it is for credit. So purchase வந்து 21 lakhs numeratorல net credit purchase போட்டுவோம். by average trade payables. Average trade payables வந்து opening plus closing divided by 2. 1,90,000 plus 2,30,000 divided by 2. 4,20,000 divided by 2 வரும். We will get 2,10,000. So we are going to substitute in the formula. So net credit purchase எழுதி வச்சாச்சு. Opening plus closing divided by 2. 4,20,000 divided by 2 gives you 2,10,000. So trade payables turnover ratio கான formula net credit purchase divided by average trade payables. இது questionலயே நமக்கு கொடுத்துருக்கான் 21 lakhs divided by average trade payables நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2,10,000. When we simplify that we get 10 times. Okay, this is the answer for trade payable turnover ratio 10 times. Now we will move on to fixed asset turnover ratio. Fixed asset turnover ratio கான formula revenue from operation divided by average fixed asset. Revenue from operation is given in the book. Questionல கொடுத்துருக்காங்க 35 lakhs. Average fixed asset அப்படின்னா average fixed asset na opening fixed asset plus closing fixed asset divided by 2. So 6 lakhs plus 8 lakhs will give you 14 lakhs. 14 lakhs divided by 2 will give you 7 lakhs. Okay, fixed asset average fixed revenue from operation divided by average fixed assets. So 35 lakhs divided by 7 lakhs. So opening fixed asset plus closing fixed asset 6 lakhs plus 8 lakhs gives you 14 lakhs divided by 2 will give you 7 lakhs. So we are substituting in the formula. Fixed asset turnover is equal to revenue from operation divided by average fixed asset. Revenue from operation is given in the question 35 lakhs divided by average fixed asset. Average fixed asset we have found out 7 lakhs divided by 7 lakhs. So 35 lakhs divided by 7 lakhs. When we simplify this we get 5 times. Turnover ratio எப்போவுமே டைம்ஸில் காமிக்கணும். என்ன டேர்ன் ஓவரோ அதை வந்து நம்ம டினாமினேட்டரில் காமிக்கணும். ரிசீவபிள்ஸாக இருந்தால் நெட் சேல்ஸ் மேலே போடுவோம். பேயபிள்ஸாக இருந்தால் நெட் கிரெடிட் பர்ச்சேஸை நியூமரேட்டரில் போடுவோம். ஃபிக்ஸட் அசட்டுக்கு காஸ்ட் எடுக்கக்கூடாது, டைரெக்டாக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை எடுக்கணும். ஓகே, ட்ரேட் ரிசீவபிளாக இருந்தால் சில சம்ஸில் டெட் கலெக்ஷன் பீரியட் கேட்பாங்க. கேட்டிருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸாக மந்த்ஸாக டிவைடட் பை ட்ரேட் ரிசீவபிள்ஸ். அதே மாதிரி ட்ரேட் பேயபிள்ஸ்க்கும் கிரெடிட் பேமெண்ட் பீரியடை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, பட் இந்த சம்மில் நமக்கு கேட்கல, அதனால் நம்ம போடலை. வெறும் ட்ரேட் பேயபிள்ஸ் ட்ரேட் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ மட்டும் கண்டுபிடிச்சோம். கிரெடிட் பேமெண்ட் பீரியட் நமக்கு போடலை. தே ஹவ் நாட் ஆஸ்க், ஸோ வி ஹவ் நாட் டன். ஸோ இது உங்களுக்கு ரீகேப்புக்காக நான் அதை சொல்கிறேன். ஓகே, கிரெடிட் பேமெண்ட் பீரியட் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஆர் மந்த்ஸ் இல்லைங்க டிவைடட் பை ட்ரேட் பேயபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே, ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசெட். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் ஃபிக்ஸட் அசெட்க்கு காஸ்ட் வராது. வேரஸ் ஃபார் த ட்ரேட் ரிசீவபிள்ஸு வந்து கிரெடிட் சேல்ஸு, ட்ரேட் பேயபிள்ஸுக்கு கிரெடிட் பர்ச்சேசஸ்,
அண்ட் இன்வென்ட்ரி டேர்ன் ஓவருக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வரும் நமக்கு. ஓகே, ஸோ இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் வந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இங்கே கீழே போடுறது எல்லாமே ஆவரேஜ் தான். ஆவரேஜ் இன்வென்ட்ரி, ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ், ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ், ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசெட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் regarding turnover ratio. The next module we'll see about the profitability ratios. Hope you are clear with this.